வணக்கம். அண்ணாமலை அவர்கள் மேலே திமுகவை சேர்ந்த டிஆர் பாலு அவர்கள் மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தாங்க. அதோடைய அடுத்த கட்ட ஹியரிங் 30th ஜூன் 2026 அன்னைக்கு வர வேண்டி இருந்துச்சு. அந்த ஹியரிங் அண்ணாமலை அவர்கள் தான் குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருந்தார். இப்போ அடுத்த குறுக்கு விசாரணை வர்றதுக்கு முன்னாடி டிஆர் பாலு அவர்கள் அவர் தொடுத்திருந்த மான நஷ்ட வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த செய்தி வந்ததுக்கப்புறமா அதை சுற்றி நிறைய விஷயங்கள், டிஆர் பாலு தரப்புலேருந்து அவருடைய வக்கீல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. இது மத்தியில் அண்ணாமலை அவர்கள் மேல் நிறைய குற்றச்சாட்டு, திமுகவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சீக்ரெட் டீலிங் நடந்திருக்குது, அதனால தான் 2 பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் போயிட்டுருக்குது. இது ரிலேட்டடாக என்ன நடந்துச்சு டைம்லைன் வைஸ், அதுக்கப்புறமா 2 பேருடைய அறிக்கைக்குள்ள பின்னாடி இருக்க விஷயங்கள், அப்புறம் மற்ற சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் நிறைய திமுக பிரமுகர்களுடைய சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரே ஒரு நபர் டிஆர் பாலு அவர்கள் மட்டும் மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் தரப்பில் பால் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்போட வக்கீல் தான் வாதாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் இல்லை நானே பர்சனலாக நான் இந்த கேஸை வந்து வாதாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாதாட ஆரம்பித்தார். அதில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், யார் மான நஷ்ட வழக்கு போடுறாங்களோ அவங்கள குறுக்கு விசாரணை பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் சொன்னது வந்து தப்பு, அவதூறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஏன் அவதூறு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டைரெக்டாக வாதாடுறதுக்கு இறங்கினார். சைதாப்பேட்டை கோர்ட்டில் தான் நடந்தது. அதில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது நம்ம தனியாகவே அவர் என்ன ஆர்கியூ பண்ணார்னு ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அதில் ஒரு சில பர்டிகுலரான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேரில் நான் சொத்து இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த சொத்து என்னோடது இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறீங்க. என் பேரில் இல்லாத சொத்தை என் பேரில் உள்ள சொத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் கோர்ட்டுக்கு ஒரு காரில் வந்திருக்கீங்களே, அந்த காரே வந்து அந்த நிறுவனத்து பேரில் தானே இருக்குது, உங்களுக்கும் அந்த சொத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறீங்க, அப்புறம் எப்படி அந்த காரில் எப்படி நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வச்சிருக்கிறாரு. அந்த கோர்ட்டில் கூட இருந்த வக்கீல்கள்லாம் ஒரு சிலர் சமூக வலைதளத்துலலாம் போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிஆர் பாலு அவர்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருந்தார் அண்ணாமலை அவர்கள் வாதாடும் போது அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்துட்டு அவங்களுடைய அனுபவங்களாக ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைரெக்டான கேள்விகள். அப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவங்க குடும்பத்தினரையுமே வந்து விசாரிக்க வேண்டி வரும், அந்த மாதிரிலாம் சூழ்நிலை வந்து எஸ்கலேட் ஆச்சு. அப்போது அந்த ஆர்கியூமெண்ட் அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, டிஆர் பாலு அவர்களும் அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு சில குற்றச்சாட்டு வச்சார். நீங்கள் இதை பற்றி கேள்வி கேட்கலாமா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்களே, நீங்கள் இந்த மாதிரி சொத்து வச்சிங்களே, நீங்கள் இந்த மாதிரி நட வாங்கினீங்களே, அது மாதிரி சமூக வலைதளத்தில் என்ன தான் வந்து அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சோ, என்ன ஊழல் அந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை இருந்துச்சோ, அது எல்லாத்தையும் கோர்ட்டில் வச்சு டிஆர் பாலு அவர்கள் திரும்ப பேசினார். இது பேசினதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் என் மேலே நிறைய பேர் எவ்வளவோ அவதூறு பரப்பியிருக்கிறாங்க, என்னுடைய கொள்கையே என்னென்னா யார் மேலேயும் நான் இந்த மாதிரி மான நஷ்ட வழக்கு அப்படிலாம் போட போகிறது இல்லை அப்படிங்கிறது என்னோடய கொள்கையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது சிட்டிங் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நபர் டிஆர் பாலு அவர்கள் என் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்கு, அதுவும் கோர்ட்டில் வச்சு இப்படி பற்றி என்னை பற்றி குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு, அதனால் நான் அவர் மேலே அவதூறு வழக்கு நான் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைல் பண்ணியிருந்தார். அதாவது என்ன கேஸுன்னு கேட்டிங்கன்னா, இவர் மேலே தான் மான நஷ்ட வழக்கு நடந்துச்சு, ஆனால் அந்த ஹியரிங் அப்போது டிஆர் பாலு அவர்கள் தப்பாக பேசினாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே இவர் வாபஸ் கேஸ் திரும்ப அவர் மேலேயே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு வந்து டெல்லி போக வேண்டியிருக்குது, எனக்கு ஃப்ளைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து தள்ளி வச்சிட்டாரு டிஆர் பாலு அவர்கள். அப்போ அந்த ஹியரிங்கை போய் அவர் சொன்னார், இல்லை என்னால் கன்டினியூ பண்ண முடியாது, நான் அப்புறமா நடத்துகிறேன்னு சொல்லி அவர் கேட்டு கேஸை 30th ஜூனுக்கு தள்ளி வச்சாங்க. ஏன்னா அப்புறமா எலெக்ஷன் இருக்குது, ரிசல்ட் இருக்குது, அடுத்த கவர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு 30th ஜூனுக்கு தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் அதை முடிச்சு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் என்னெல்லாம் ஆர்கியூ பண்ணேன், நான் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் பேசினேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு வெளியிடுறேன், இது முடியட்டும், அடுத்த ஹியரிங்கும் நடக்கட்டும், நான் எல்லாம் புட்டு வைக்கிறேன், எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து அடுத்த ஹியரிங் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் டிஆர் பாலு அவர்கள் வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கிட்டு மான நஷ்ட வழக்கு வாபஸ் வாங்கினதுக்கு பின்னாடி அவருடைய வக்கீல் வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கார். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், நான் வந்து அதாவது டிஆர் பாலு அவர்கள் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் அவர் போட்டிருந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டார், அதனால் 2 பேருமே சுமூகமாக வாபஸ் வாங்கிட்டு இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தோடனே ஒரே பெரிய பேச்சாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அண்ணாமலை அவர்களும் டிஆர் பாலுவும் சமாதானமாக போயிட்டாங்களா, 2 பேருக்கும் வந்து சீக்ரெட் டீலிங் நடந்திருக்கா, எதனால் வந்து வாபஸ் வாங்கினாங்க, அண்ணாமலை எதுக்கு வாபஸ் வாங்கினார், இப்படி நிறைய கேள்விகள். இப்படி கேள்விகள் அடுக்க ஆரம்பித்த உடனே அண்ணாமலை அவர்கள் அறிக்கை விட்றாரு. என்ன அறிக்கை விட்றாருன்னு சொன்னால், டிஆர் பாலு தான் வந்து கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க,
நான் வந்து அவருடைய மான நஷ்டம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாரு இல்லையா, அந்த கேஸ் அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அதுக்காக நான் சொன்ன எந்த ஒரு வார்த்தையுமே நான் திரும்ப பெறல. நான் என்னெல்லாம் டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது நான் தப்பு, அதனால் நான் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரிட்டர்ன் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. நான் சொன்ன ஒரு வார்த்தையும் நான் அது பின்னாடி நிற்கிறேன். ஐ ஸ்டாண்ட் பை எவ்ரி சிங்கிள் வேர்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ இதில் என்னன்னு சொன்னால், நீங்கள் மானஷ்ட வழக்கு போடுறீங்க, ஒன்று அவர் சொன்னது தப்புன்னு அவர் ஒத்துக்கணும், இல்லை அவர் சாரி கேட்கணும், இல்லை சொன்ன வார்த்தையை திரும்ப பெறனாச்சும் சொல்லணும். அப்படி எதுவுமே நான் பண்ணலேன்னு அண்ணாமலை ஓப்பராக சொன்னதுக்கு அப்புறமாவும் டிஆர் பாலு அவர்கள் மானஷ்ட வழக்கு வாபஸ் வாங்கியிருக்காருன்னு சொன்னால், இதில் முதல்ல அண்ணாமலை அவர்கள் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் நான் வாபஸ் வாங்கினதுனாலையோ நான் சமாதானமானமாக போனதுனாலையோ டிஆர் பாலு இந்த கேஸை வாபஸ் வாங்கலை, மான நஷ்ட வழக்கு போட்டதை அவர் திரும்ப வாபஸ் வாங்கலைங்கிறது பயங்கர தெளிவுபடுத்திட்டார். இதுக்கப்புறம் ஒரு சிலர் சந்தேகப்படுறாங்கன்னு சொன்னால் வாட் எவர் இட் இஸ், இவர் அது ஓப்பனாக சொல்லிட்டாரு. அப்படி ஒருவேளை நான் வாபஸ் வாங்கினேன், நான் சொன்ன வார்த்தைகளை திரும்ப பெறேன், நான் அவர் மேலே வச்ச அலிகேஷன்ஸ்லாம் நான் வந்து திரும்ப பெறேன் நீங்கள் சொல்லியிருந்தேன்னு சொன்னால், அதுக்கு நான் ப்ரூஃப் காமிங்க, கோர்ட்டில் நான் கொடுத்த சப்மிஷன் ஏதாவது காமிங்க, அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வம் நிரூபணம் பண்ணிட்டார். இது வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, சரி அப்போ வில்சன் அவர்கள் டிஆர் பாலுவோட வக்கீல் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள் அவர் போட்ட கேஸை வாபஸ் வாங்கிட்டாருன்னு சொல்லி சொல்கிறாரு, அது என்ன அப்படின்ட்டு ஒரு சில கேள்வி வருது. அப்போ இதை வந்து என்ன மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், டிஆர் பாலுவோடைய அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் மேலே அண்ணாமலை அவர்கள் புகார் கொடுத்துருந்தாரு, அதை வாபஸ் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதை பற்றி விளக்கம் எதுவும் அண்ணாமலை அவர்களோட பதிவில் இல்லை. அதாவது நான் எதை வாபஸ் வாங்கினதா இல்லையா, அதாவது நான் சொன்ன குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கலைன்றதை உறுதிப்படுத்திட்டாரு, கேஸ் வாபஸ் வாங்கிட்டதா வில்சன் சொல்கிறாரு, அதுக்கு என்ன விளக்கங்கிறத டீட்டெயிலில் சொல்லலை. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொன்னால், இவர் வந்து டிஆர் பாலு மேலே ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தார் இல்லையா, ஒரு அவதூறு வழக்கு போட்டிருந்தார், ஏன்னா கோர்ட்டில் வச்சு நீங்கள் என்ன தப்பாக பேசுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸை அவர் வாபஸ் வாங்கியிருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது என்னோட புரிதல். இது எங்கேயுமே அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, எதுவும் எனக்கு ரெக்கார்ட்லாம் கிடையாது. ஆனால் வில்சன் அவர்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில், அவர் பொய் சொன்னார்னு ஒரு சிலர் பேச்சு பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அண்ணாமலை அவர்கள் எதை தான் வாபஸ் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், இவர் அவர் மேலே தொடுத்த ஒரு மான நஷ்ட வழக்கு வாபஸ் வாங்கியிருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா முதல்ல இருந்து அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் பிஜேபியில் இருக்கக்கூடிய கல்யாணராமன்றவராக இருக்கட்டும், இல்லை கிஷோர் கே சாமியாக இருக்கட்டும், நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள் மேலே ஏகப்பட்ட அவதூறு இல்லாட்டி குற்றச்சாட்டு நிறைய வைக்கிறாங்க. அப்படி எதுக்குமே அவர் வந்து எந்த ரியாக்ஷனுமே கொடுத்ததில்லை. எப்பவுமே அவர் சொல்கிறது என்னென்னா, நான் டிஃபமேஷன் கேஸ் போட மாட்டேன், அதான் என்னோட கொள்கைன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவர் ஒரிஜினல் ஸ்டாண்டையே திரும்ப பின்பற்றி அவர் ஃபைல் பண்ணி டிஃபமேஷன் கேஸை வாபஸ் வாங்கிட்டாரா இருக்கலாம். இது வந்து ஒரு விஷயம். இதுக்கு வந்து டிஆர் பாலு அவர்கள் திரும்ப அவருடைய குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் அண்ணாமலை அவர்கள் மேலே சொன்ன குற்றச்சாட்டை அவர் வாபஸ் வாங்கிட்டார். இது வந்து ஒரு புரிதல். இது வந்து நம்மளுக்கு அண்ணாமலை அவர்கள் என்னைக்கு வந்து டீட்டெயிலாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரோ, இதுக்கு உண்டான விளக்கம் கொடுக்குறோம், அப்போ தான் நமக்கு உண்மையான விஷயம் தெரியும். எனக்கு வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு தான் கேஸ். ஆக்சுவலி என்ன குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க, அதுக்கு உண்டான விளக்கங்கள் என்ன அப்படிங்க நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதை தாண்டி என்னோட அபிப்பிராயம் என்னன்னு சொன்னால், பிஜேபி வந்து இந்த விஷயத்தில் ஒருவேளை டிஎம்கே வந்து அண்ணாமலை அவர்கள் தப்பிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு, பிஜேபியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு, சீக்கிரம் டீல் போட்டிருக்கிறாரு, டிஎம்கே ஃபைல்ஸ் அவர் இது பண்ணல, அவர் அடுத்தடுத்த கேஸ் எடுத்துகிட்டு போகலை, இப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமோ குற்றச்சாட்டோ வைக்கிறாங்கன்னு சொன்னால், அது எனக்கு ஏன் அப்சர்டாக படுதுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அந்த கேஸ் எடுக்கிறாரு எடுக்கலைங்கிறது ரெண்டாவது. பிஜேபிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிஷினரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிட்டிங் கவர்மெண்ட்டு. அப்போது ஏன் மற்ற ஆளுங்க ஏன் வந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது, மற்ற ஆளுங்க ஏன் வந்து கேஸ் போடக்கூடாது, மற்ற ஆளுங்க ஏன் வந்து இதை எஸ்கலேட் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவர் ஏன் நம்பிட்டு இருக்கணும்? அவர் தான் தனி மூவ்மெண்ட்டே ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் அவரை நம்பிட்டு இருக்காமல் நீங்கள் வந்து கேஸை முன்னெடுத்துகிட்டு போகலாமே. ஒருவேளை ஃபைல்ஸ் இல்லை, ஃபைல்ஸ் அவர்கிட்ட தான் இருக்குது, அந்த ஃபைலை வச்சு தான் அவர் டீலிங் பேசிட்டாருன்னு சொன்னால், அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் 2ங்கிறத வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, மற்றதுமே கோர்ட்டில் அவர் ஓப்பனாக ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி அவர்கிட்ட சீக்கிரட்டாக ஒரு சில ஃபைல்ஸ் கிடச்சிருக்குன்னு சொன்னால், அந்த மாதிரியான சீக்கிரட்டான ஃபைல்ஸ் ஏன் வந்து மற்றவங்களால கலெக்ட் பண்ண முடியல? அப்போ இன்காம்பிடன்ஸா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது இல்லையா? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒருவேளை அண்ணாமலை அவர்களே நிஜமாலுமே கரெக்டாக இருந்தால் கூட அவர் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கணுங்கிறேன் நான். சட்டம் தன் கடமையை செய்யுங்கிறாங்க. அவர் தைரியமாக தான் என்ன பண்ணுறாருன்னா, பிஜேபியோட சப்போர்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தனியாகவே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு எல்லாருமே கரப்ட்னு தோணுச்சுன்னா, எல்லா கரப்ட் ஆளுங்க மேலேயும் கேஸ் போட்டு எல்லா கரப்ட் ஆளுங்க மேலேயும் லீகல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு என்ன சொல்கிறது, சமூக வலைதளத்தில் ஒரு குற்றச்சாட்டை பரப்புறது, திமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் தனி டீலிங்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இம்மெச்சூரான ஒரு அரசியலாக தான் படுது. இதுக்கு வந்து ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி வரலாறு எப்பயாவது திமுகவோட அமைச்சரை கோர்ட்டுக்கு இழுத்து கோர்ட்டில் வச்சு அவரோட முகத்திரியை கிழிச்ச ஏதாச்சும் அரசியல்வாதி இருக்கிறாங்களா?
அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருந்தாரு. அப்போது வந்து நீங்கள் அதை பாராட்ட வேண்டாமா, இதுவே ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்புறம் இன்னொன்று எல்லோரும் சொல்கிறாங்கன்னு சொன்னால் பொதுவான பார்வை என்னென்னு கேட்டிங்கன்னா, திமுக இப்போ ஆட்சியில் இல்லை, அப்போ ஆட்சியில் இல்லாதப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கேஸ் எடுத்துகிட்டு போகிறது தேவையில்லாத தலைவலியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வையாகும். அண்ணாமலை அவர்கள் பிஜேபியிலையும் இல்லை, அப்போ பிஜேபியும் நம்ம வந்து இதில் கீழே இழுக்க முடியாது. பிஜேபி ஏற்கனவே வந்து அண்ணாமலை கீழே இழுக்கணும்னு பார்த்துட்டு அப்போ நம்ம போய் பண்ணுறதுனால தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில காரணங்கள்னால இது மாதிரி வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சுற்றி நடந்துட்டு இருந்த விஷயங்கள் யாரையா என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க, அதுக்கு என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் படி அதுக்கான விளக்கங்கள் அதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சது அந்த வீடியோட நோக்கம். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மொத்த எபிசோடை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா, இல்லை உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.